செமி கவர்மெண்ட் 18, அது 2,68,000 மெட்ரிக் டன்னுக்கும் 214 கோடியில் பண்ணியிருக்காங்க. 2023-24 7 குடோன் தான் கட்டியிருக்காங்க. மெட்ரிக் டன் 17,500, 32 கோடி ரூபா. செமி கவர்டு குடோன் 40 குடோன் கட்டியிருக்கு, 1,16,000 மெட்ரிக் டன்ல 95 கோடியில். 2024-25 40 குடோன் கட்டியிருக்காங்க. குடோனு 55,000 மெட்ரிக் டன் 114 கோடியில். செமி கவர்டு குடோன் 6 குடோன் தான், செமி கவர்டு குடோன் 6 குடோன் தான் 18,000 மெட்ரிக் டன்ல கட்டியிருக்காங்க, 25 கோடியில். 25-26 18 குடோன் கட்டியிருக்கு, 51,000 மெட்ரிக் டன்ல 106 கோடியில். செமி கவர்டு குடோன் கட்டவே இல்லை. இவங்க மாறு தட்டிக்கிறாங்க. செப்டம்பர் 1 9/5/2026 வரைக்கும் 50 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கு நெல் ப்ரொக்யூர் பண்ணிருக்கோன்னு. அதெல்லாம் ரோட்லையும் ஸ்ட்ரீட்லையும் தான் இருக்கு. சொல்லப்போனா கடந்த 2025-26 சட்டமன்றத்தில் இதே நம்ம மானிய கோரிக்கையில் 300 கோடி ரூபா 350 கோடி ரூபாய்க்கு அவங்க எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்காங்க. அசம்பிளியில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய திட்டம் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே பிப்ரவரி 2026 தான் செயல்பாட்டுக்கே வந்திருக்கு. அப்பதான் நிதி ஒதுக்கி அறிவிப்பு கொடுத்துட்றாங்க அமைச்சரவையில். அந்த அறிவிப்புகள் ஒரு வருடத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் மார்ச் ஏப்ரலில் சட்டமன்றத்தில் அறிவிப்பு கொடுக்கும்போது, பட்ஜெட் அறிவிப்பில் வரும்போது, அடுத்த வருடம் பிப்ரவரி 2026 தான் அதுக்குண்டான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பல திட்டங்களுக்கு பினான்ஸ் சாங்ஷனே வரல. கிட்டத்தட்ட 36 திட்டங்கள், அவங்க சொல்லாமல் 36 கவர்டு குடோன், 26 கவர்டு குடோன், இதெல்லாம் கிட்டத்தட்ட 89 கோடி ரூபா ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் இருக்கு. 26 செமி கவர்டு குடோன் கிட்டத்தட்ட 492 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கும் சில பினான்சியல் சாங்ஷன் வாங்காம பெண்டிங் இருக்கு. நம்ம ஆட்சி காலங்களில் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை துரிதப்படுத்தி இனி வருங்காலங்களில் எங்கெல்லாம் நெல் இந்த மாதிரி வெளியே இருக்கோ, டிபிசி சென்டர்லையோ ஓப்பன் பிளேஸ் இருக்கோ, அதெல்லாம் முனைப்பாக இந்த பிளேஸ் மாத்திரத்துக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு 2-3 மாதங்களில் இதெல்லாம் பயன்பாட்டுக்கு வரதுக்கு பண்ணிட்டு இருக்கோம். நன்றி. அன்பு உறுப்பினர் சக்கரபாணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு உறுப்பினர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர்கள் இப்பெல்லாம் கணக்கெல்லாம் ஆடிட்டரில் அவர் கணக்கெல்லாம் சொல்றாரு. ஆனால் நாங்கள் எப்படியும் எங்களுக்கு நெல் மழையில் நனையாமல் 5 ஆண்டு காலத்தில் மழை நனைக்காமல் தான் இப்போ நீங்கள் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற 3 மாதத்தில் இப்போ தொலைக்காட்சியில் பார்த்தா எல்லாம் நெல் மூட்டைகள்லாம் நனைந்து, அதுவும் அதிகமாக ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ ஓப்பனில் தான் வச்சுருக்கீங்க. நாங்கள் திடீர்னு ஒரு மழை வரும்போது நாங்கள் உடனுக்குடன் அங்கே அப்புறப்படுத்தி இங்கே பாதுகாப்பான இடத்திலே நாங்கள் குடோனில் வச்சோம். எங்க சக்கரால குடோனாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நாங்கள் வைத்து நெல்லை பாதுகாத்தோம். அதனால தான் வெள்ளை அரிசியாக ஒரு கருப்பு அரிசி வந்த காலத்தை போய் வெள்ளை அரிசி வர்ற காரணம் அந்த நெல்லை மழை நனையாமல் முளைக்க விடாமல் இருந்த காரணத்தால் தான் நெல் இப்போ தேசங்களில் இப்போ இங்கே வெள்ளை அரிசி வர்றதுக்கு ஒரு காரணமும் உண்டு.